வணக்கம். 2026ல வரப்போற புது இன்கம் டேக்ஸ் விதிகள் உங்களை எப்படி பாதிக்க போகுதுன்னு ஒரு கவலை இருக்கா? கவலையே படாதீங்க. இந்த மாற்றங்களை ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இந்த மாற்றங்கள் உங்க நிதி வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆமா, இதுதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. உங்க சம்பளம், உங்க சேமிப்பு, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இப்படி உங்க பணத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த புது விதிகள் எப்படி மாத்தப் போகுது? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை பத்தி பார்ப்போம். இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1, 2026 அன்றிலிருந்து நம்ம பணத்தை கையாளும் முறையே மாறப்போகுது. அரசாங்கத்தோட அந்த கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா இந்த மாற்றங்களை நான் விளக்குறேன். சரி, வாங்க முதல்ல சம்பளம் வாங்குறவங்கள பத்தி பார்ப்போம். ஏன்னா வரி கட்டுறதுல இவங்க தான் ஒரு பெரிய குரூப். சோ இந்த மாற்றங்கள் அவங்களை எப்படி பாதிக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்க கம்பெனி உங்களுக்கு வீடு, கார் மாதிரியான சலுகைகள், அதாவது பர்க்விசிட்ஸ் கொடுக்கறாங்களா? அப்போ இத கண்டிப்பா கவனிங்க. இனிமே அந்த சலுகைகளுக்கு வரி கணக்கிடுற முறையே மாறப்போகுது. இதனால உங்க கைக்கு வர சம்பளம், அதாவது டேக் ஹோம் சேலரி குறையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? இப்ப நீங்க சென்னையில வேலை செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க சம்பளத்துல 10% கம்பெனி கொடுத்த வீட்டுக்கான வரியா கணக்குல எடுத்துப்பாங்க. ஆனா இதே நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா அது வெறும் 7.5% தான். பாத்தீங்களா? இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வரிச்சுமையில எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குதுன்னு. சரி, கம்பெனி கார் யூஸ் பண்றீங்களா? அப்போ இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. உங்க காரோட இன்ஜின் சைஸு அப்புறம் பெட்ரோல் செலவுலாம் யாரு பாத்துக்கறாங்கன்றத பொறுத்து நீங்க கட்ட வேண்டிய வரி நல்லாவே மாறும். கூடவே டிரைவர் வசதியும் இருந்தா வரி இன்னும் அதிகமாகும். சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்க செலவுகளை பிளான் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகே, சம்பளம் வாங்குறவங்கள பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்கள் அப்புறம் பிசினஸ் பண்றவங்களுக்கும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். முதலீட்டாளர்களுக்கு ஹோல்டிங் பீரியட்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க ஒரு ஷேரை வாங்கி எவ்வளோ நாள்ல விக்கிறீங்கன்றது தான் விஷயம். ஒரு வருஷத்துக்குள்ள வித்தா ஒரு டாக்ஸ், ஒரு வருஷத்துக்கு மேல வச்சு வித்தா வேற டாக்ஸ். இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சாதான் அடுத்து வரப்போற மாற்றமும் புரியும். லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிகளோட ஷேர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மார்க்கெட் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆனா ஸ்டார்ட் அப் மாதிரி இன்னும் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகாத கம்பெனிகளோட ஷேர்ஸை எப்படி மதிப்பிடுறது? அங்கதான் ஒரு சிக்கல் இருந்துச்சு. இப்போ அதுக்கு தான் இந்த புது ரூல் வருது. இனிமே ஒரு மர்ச்சன்ட் பேங்கர் தான் அதோட மதிப்பை நிர்ணயிக்கணும். இதனால வரி ஏமாத்துறதை தடுக்க முடியும், ஒரு வெளிப்படைத்தன்மையும் வரும். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு அங்கீகாரம் வாங்குறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுதான் நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குது, மார்க்கெட்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. இப்ப இந்த புது விதிகள் மூலமா அந்த அங்கீகாரம் வாங்குற ப்ராசஸை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆக்கி வெளிப்படையா மாத்திருக்காங்க. ஒரு முதலீட்டாளரா இது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து வெளிநாட்டுல இருக்கிற இந்தியர்கள், அதாவது என்ஆர்ஐகள், அப்புறம் இந்தியால பிசினஸ் பண்ற வெளிநாட்டு கம்பெனிகளுக்கான விதிகளை பார்க்கலாம். நீங்க ஒரு மாலுமியா, அதாவது ஒரு சீஃபாரரா, அப்போ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இனிமே நீங்க கப்பல்ல வெளிநாட்டுல செலவு பண்ற நாட்கள் இந்தியால தங்குன நாட்களா கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இதனால உங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறும், உங்களுக்கு வரியில சில சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற நெட்ஃபிளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை மாதிரி கம்பெனிகளுக்கு இந்தியால பெரிய ஆஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆனா இங்க இருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அவங்கள எப்படி நம்ம நாட்டு வரி அமைப்புக்குள்ள கொண்டு வர்றது? அதுக்கு தான் இந்த சிக்னிஃபிகண்ட் எக்கனாமிக் பிரசன்ஸ் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. 2 கோடி ரூபாய். ஆமா, இதுதான் அந்த முக்கியமான நம்பர். எந்த ஒரு வெளிநாட்டு டிஜிட்டல் கம்பெனி இந்தியால இருந்து ஒரு வருஷத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாலும் அவங்க இனிமே இந்தியாவுக்கு வரி கட்டியாகணும். இது பல பெரிய டெக் கம்பெனிகளை பாதிக்க போற ஒரு முக்கியமான நகர்வு. பணம் மட்டும் இல்ல, யூசர்ஸும் கணக்கு தான். ஒரு வெளிநாட்டு ஆப் இல்ல வெப்சைட் பெருசா வருமானம் எதுவும் பண்ணல, ஆனா இந்தியால 3 லட்சம் யூசர்ஸ வச்சிருந்தா கூட அவங்களும் வரி கட்டணும். டேட்டா தான் புது பொருளாதாரம் சொல்றோம்ல, அத அரசாங்கம் ஏத்துக்கிட்டதை இது காட்டுது. சரி, இவ்ளோ விஷயம் கேட்டதும் கொஞ்சம் குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயத்தை மட்டும் இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இதுதான் இந்த முழு விளக்கத்தோட சாராம்சம். சோ சிம்பிளா சொல்லணும்னா, 1, உங்க கம்பெனி தர்ற வீடு, கார் மாதிரி சலுகைகளுக்கான வரி கணக்கு மாறப்போகுது. 2, வெளிநாட்டு டிஜிட்டல் கம்பெனிங்க இனிமே இந்தியாவுக்கு வரி கட்டுறதுக்கு தெளிவான விதிகள் வந்தாச்சு. 3, சொத்துக்களை குறிப்பா லிஸ்ட் ஆகாத கம்பெனி ஷேர்ஸோட மதிப்பை கணக்கிடுற முறை இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. மாற்றங்கிறது எப்போதுமே நடக்கக்கூடியதுதான். இந்த புது வரி விதிகள் உங்க பண விஷயங்கள்ல ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வைக்குது. நீங்க அதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? இது வெறும் தகவல் மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்துக்கான ஒரு செயல் திட்டத்துக்கான அழைப்பு. இன்னைக்கே உங்க நிதி ஆலோசகர்கிட்ட பேசுங்க. இந்த மாற்றங்களை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்னு பிளான் பண்ணுங்க.